மகிமையும் கனமும் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்பதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதே. தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடம், நீ கானான் தேசத்தை இந்த மலையின் மேலிருந்து பார், நீயோ கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார். அது மட்டுமல்லாது, இஸ்ரவேலர்களை வழிநடத்தும் தலைவனாக நீ யோசுவாவை நியமிக்க வேண்டும் என்றார். யோசுவா இஸ்ரவேலர்களை கானான் தேசத்திற்குள் நடத்தி அதை பங்கிட்டு கொடுப்பான் என்றார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மோசே கீழ்ப்படிந்தான். மோசே இஸ்ரவேலர்களை தம்மிடத்தில் கூடி வரச் செய்து அவர்களிடம் பல காரியங்களை குறித்து பேசினான். எப்படியாக கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார், நம்முடைய கானான் பிரயாணத்தை ஆரம்பித்த போது நம்மில் அநேகர் மரித்து போனார்கள், ஆகையால் இப்போது இருக்கும் புதிய தலைமுறைக்கு வேண்டிய, புதிய சந்ததிக்கு வேண்டிய அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் மோசே சொல்லுகிறார். அதாவது, இதுவரையிலும் நம்மை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார், எப்படியாக அவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் மிகவும் விவரமாக எடுத்து சொல்லுகிறான். இஸ்ரவேலர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார், எப்படிப்பட்ட பெரிய சேனைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும், எத்தனை சவால்கள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் தாமே உங்கள் மத்தியில் இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்கிறான். பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு எதிராக மலை போன்ற பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் சவால்களும் நமக்கு எதிராக நிற்கக்கூடும். ஆனால் மோசேயின் வார்த்தைகளை நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அதுவே, சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியில் நம்முடனே கூட இருக்கிறார் என்பதே. அவரே சர்வ வல்லமையும் பயங்கரமுமான தேவன், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையால் எப்படிப்பட்ட விரோதமான சூழ்நிலைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அவைகளின் மத்தியில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களின் மத்தியில் இருப்பதினால் உம்மை துதித்து கொண்டாடுகிறோம். எங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.